வணக்கம்ங்க. செவிநுகர் கணிகளின் கேட்டலின்பம் தொடரின் 3ஆம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போன 2 பகுதிகளில் இசை உருளை பதிவுகள் மற்றும் இசைத்தட்டுகள் உருவான வரலாற்றை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இசை ஆர்வலர்கள் மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் மிகுந்த வியப்பையும் ஆர்வத்தையும் அளிக்கக்கூடிய இந்த தொடரில் அடுத்து இந்த 3ஆம் பகுதியை ஒரு வேறுபட்ட கோணத்தில் வடிவமைக்க முயற்சி செய்திருக்கிறேன். பல்வேறு வகையான இசைத்தட்டுகள் பற்றிய ஒரு ஆய்வறிக்கை போல இந்த பகுதி இருக்கும். இடையிடையே நிறைய வைக்கும் தகவல்களும் உண்டு. முழுமையாக காணுங்கள். இந்த பகுதியில் நாம் மிகவும் அரிய இசைத்தட்டுக்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நண்பர் திருவாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்க போகிறோம். திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேலாக கோவையில் இசைப்பதிவுகள் நிறைய சேகரித்தும் பராமரித்தும் அவற்றையெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்வலர், நல்ல பண்பாளர். ஆனால் அவரை சந்திப்பதற்கு முன்னால் இந்த பகுதியில் நாம் பயன்படுத்த போகும் சில குறிப்பு சொற்கள் பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். இசைத்தட்டுக்கள் சுழலும் வேகத்தை நாம் RPM என்று சொல்கிறோம், ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். அதாவது ஒரு நிமிடத்தில் இந்த இசைத்தட்டு முழுமையாக சுழலும் சுழற்சிகளின் எண்ணிக்கை தான் இந்த RPM. பெரும்பாலான இசைத்தட்டுகள் நிமிடத்திற்கு 33 சுழற்சிகளோடு ஒரு சுற்றில் 3இல் ஒரு பாகமும் 45 சுழற்சிகளாகவும் மேலும் 78 சுழற்சிகளாகவும் ஆக 3 வேகங்களில் அமைந்திருக்கின்றன. இவற்றில் முதலில் நம்ம பெர்லினர் அவர்கள் உருவாக்கிய அரக்கினாலான அதாவது ஷெல்லாக் இசைத்தட்டுகள் 78 RPM-இல் சொல்லும்படியாகவும் 10 அங்குல விட்டத்தையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தன. அவை அதிகமான வேகத்தில் சுழல்வதால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதன் குரூவ் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒலி பதியப்பட்டிருக்கும் பள்ளம், அதில் ஊசி பயணிக்கும் தொலைவு அதிகமாக இருக்கும். அந்த அளவு நீளமான தொலைவில் ஒலியின் நிறைய செறிவூட்டப்பட்ட தகவல்கள் தெளிவாகவும் தாராளமாகவும் பதியப்படலாம். ஆனால் அதுக்கு பிறகு வந்த 45 RPM இசைத்தட்டுகளின் வேகம் 78 RPM ரெக்கார்டுகளின் வேகத்தை விட குறைவு. அப்போ ஊசி அதே நேரத்தில் 45 RPM இசைத்தட்டுகளில் பயணிக்கும் பள்ளத்தின் நீளம் 78 RPM இசைத்தட்டுகளின் பள்ளத்தின் நீளத்தை விட குறைவுங்கிறதுனால ஒலி தகவல்கள் இன்னும் குறுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இதை ஆங்கிலத்தில் கம்ப்ரஸ்ட் அல்லது கம்ப்ரஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த 45 சுழற்சி இசைத்தட்டுகள் 78 சுழற்சி இசைத்தட்டுகளை போல வேகமாக சுற்றி விரைவில் தீர்ந்து போய்விடாது. கொஞ்சம் மெதுவாகவும் அதிக நேரமும் சுற்றும். ஆக ஒரு பாடலுக்கான இடத்தில் கிட்டத்தட்ட 2 பாடல்கள் கூட பதிய முடியும். அதனாலேயே 45 RPM இசைத்தட்டுக்களை எக்ஸ்டெண்டட் பிளே அதாவது EP ரெக்கார்டுகள் என்று அழைத்தார்கள். அதற்கு பிறகு 45 RPM-ஐ விட இன்னும் வேகம் சற்று குறைந்த 33 சுற்றுகளும் அதோடு ஒரு சுற்றில் 3இல் ஒரு பாகம் சுற்றக்கூடிய இசைத்தட்டுகளும் வந்தன. அவற்றில் இன்னும் நிறைய நேரமும் அதிக இசையும் இடம்பெற்றிருந்தன. எனவே அந்த 33 RPM இசைத்தட்டுக்களை லாங் பிளே அதாவது LP ரெக்கார்டுகள் என்று அழைத்தார்கள். அளவுகளில் 10 அங்குலம் 12 அங்குலம் மற்றும் 7 அங்குலம் என்று அதிகப்படியாக 3 அளவிலேயே இசைத்தட்டுகள் வந்தன. நான் அளவு என்று சொல்வது இசைத்தட்டுகளினுடைய விட்டம் அதாவது டயாமீட்டர். இவற்றில் முதலில் வெளிவந்த ஷெல்லாக் எனப்படும் அரக்கினால் ஆன இசைத்தட்டுகள் பெரும்பாலும் 10 அங்குலத்திலேயே இருந்தன. வேகம் 78 RPM ஆக இருந்தது. அதற்கு பிறகு வைனலில் வந்த இக்கால இசைத்தட்டுகள் 7 அங்குலத்திலும் வந்தன, 12 அங்குல இசைத்தட்டுகளாகவும் வந்தன. இந்த 2 இசைத்தட்டுகளிலுமே 45 RPM வேகத்தில் சொல்லக்கூடிய ரெக்கார்டுகளும் இருந்தன, 33 RPM வேகத்தில் சொல்லக்கூடிய இசைத்தட்டுகளும் இருந்தன. இருந்தாலும் பெரும்பாலான 7 அங்குல இசைத்தட்டுகள் துவக்கத்தில் 45 RPM அதாவது EP ரெக்கார்டுகளாகவே இருந்தன. பிறகு அதிக பாடல்கள் உள்ளடக்கி வெளிவந்த 12 அங்குலம் விட்டம் கொண்ட இசைத்தட்டுகள் 12 inch ரெக்கார்ட்ஸ் 33 RPM வேகத்தில் சுழலக்கூடியதாகவே அதிகமாக இருந்தது. அதாவது LP ரெக்கார்டுகளாகவே இருந்தன. ஆக பலரும் தவறாக சொல்வது போல் சிறிய 7 அங்குல இசைத்தட்டை கண்ணை மூடிக்கொண்டு EP என்று சொல்வதும் பெரிய 12 அங்குல இசைத்தட்டுக்களை LP என்று அழைப்பதும் பிழை. EP மற்றும் LP என்ற விளிப்புகள் இசைத்தட்டின் அளவை குறிக்க அல்ல, அது இயங்கும் வேகத்தை அதாவது RPM-ஐ குறிக்கவே. 7 அங்குலம் 12 அங்குலம் இந்த 2 இசைத்தட்டுகளிலுமே LP மற்றும் EP இசைத்தட்டுகள் உண்டு. இந்த புரிதலோடு வாங்க நம்ம ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்க போவோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம இசைத்தட்டுகளுடைய வரலாறை பற்றி பார்த்துட்டு இசைத்தட்டுகளுடைய வகைப்பாடுகளை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருவாளர் சீனிவாசன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம செவிநுகர் கணிகளுக்காக இசைத்தட்டுகளினுடைய வகைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதை பார்க்க போகிறோம். இதனுடைய ஆரம்பம் நம்ம பார்த்த மாதிரி
போனோகிராஃப்ல இருந்து இசைத்தட்டுகள் வந்தது. அந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதிக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஷெல்லாக்கு போய் வைனல் ரெக்கார்டுகள் வருது, வைனல் பிளாஸ்டிக் இசைத்தட்டுகள் வருது. இப்போ இந்த வைனல் பிளாஸ்டிக் இசைத்தட்டுக்களை பொறுத்த வரைக்கும் நான் உலக அளவில் வந்து எந்த அளவுக்கு அது கொண்டு வந்தாங்க என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்க முடியாது. பல நாடுகள் பன்னாட்டு இசை நிறுவனங்கள் அதெல்லாம் தொடர்பு இருக்கிறனால நம்மளால அதை சரியா பார்க்க முடியல. அது வந்து எப்படின்னா 1940 அது ஆரம்பிச்சிட்டாங்க. RCA கார்பரேஷன் வந்து ரேடியோ கார்பரேஷன் ஆஃப் அமெரிக்கா அண்ட் கொலம்பியா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பை 1942 to 45 குள்ள வந்து அங்க எல்பிஸ் வர ஆரம்பிச்சு ஷெல்லாக் வந்து ஸ்லோவா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து எப்பவுமே நம்மளுக்கு அப்ப அந்த காலகட்டங்கள்ல எங்க உலகத்துல என்ன ஆரம்பிச்சாலும் நம்மளுக்கு 10-15 வருஷம் கழிச்சு தான் வரும். ஆமா. ஸோ அதனால அதே மாதிரி இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 1955 தான் வந்து அந்த செட்டப்பே பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் எல்பி வந்ததெல்லாம் வந்து 57க்கு அப்புறம் தான். அதாவது ஷெல்லாக்கு மூலப்பொருள் இருந்து மாறி வைனல் பிளாஸ்டிக் மூலப்பொருளுக்கு நம்ம வந்து இசைத்தட்டுகளை உருவாக்க ஆரம்பிச்சது 1957. ஆமா. இதுல வந்த இந்திய அளவுல வந்த முதல் இசைத்தட்டு ஏதாவது உங்களுக்கு இருக்குங்க? ஃபர்ஸ்ட் தே ரிலீஸ் பண்டிட் ரவிசங்கரோட சித்தாரோட ரிலீஸ். இது வந்து சவுண்ட் ட்ராக், ஃபிலிம் சவுண்ட் ட்ராக், ஆல்பம். ஓகே. அது ஒரு தனிப்பட்ட இசை ஆல்பம். இந்தியன் கல்ச்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு தெய்வாதீனமா ஏதோ ஆரம்பிக்க நினைக்கிறாங்க. ஆமா. சோ சினிமாங்கில உங்களுக்கு பல வகையான பாடல்கள் வந்துருது. சோ அதனால அதே மாதிரி இபி ரெக்கார்ட்லயும் ஒரு இபி ரெக்கார்ட் ஒன்று பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இபி ரெக்கார்ட் இதெல்லாம் 57 அந்த இதுல. அதுக்கப்புறம் இபி ரெக்கார்ட்ல ஒன்னும் சொல்ல போனா ஸ்ரீ 420 ஒரு ராஜ்கபூரோட படம் வந்து தட் யூ கேன் ஆல்மோஸ்ட் term it as the first initial pressings of EP records. திரைப்படங்கள் இல்லாம வந்ததுல இருந்ததுதான் ரவிசங்கர் சொல்றோம். ஆமா. திரைப்படங்களுக்கான பின்னணி இசை பாடல்கள் வந்ததுல வந்து முதல் மதர் இந்தியா வச்சிருக்கீங்க. அருமை. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மேக்னம் ஓபஸ். அப்ப வந்து கலர் ஈஸ்ட்மேன் கலர்ல வந்த படம். ஆமா. சோ 1957. இது நம்பர் பாத்தீங்கன்னாலே 3AEX 5001. அப்ப நீங்க இதுக்கு அடுத்து வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 5002, 3, 4. இது வந்து 1970 வரைக்கும் இது வந்து அந்த ஏஞ்சல் லேபிள்ல வந்தது. 1959 வைனல் பிளாஸ்டிக்ல மோனோ இசைத்தட்டுகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ திரைப்பட பாடல்கள் கொண்ட இசைத்தட்டுல வந்து ஸ்டீரியோல வந்த முதல் இசைத்தட்டு இதுதான். ஜல்பின் மச்லி நிருத்யபின் பிஜ்லி. இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஜல்பின் மச்லினா நீர் இல்லாமல் மீன் இல்லை, நடனம் இல்லாமல் பிஜ்லி இல்லை. பிஜ்லிங்கிறது அந்த கேரக்டர் கதாநாயகனோட பேரா இருக்கும். இதுக்கப்புறம் வந்த இரண்டாவது ஸ்டீரியோ இசைத்தட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. ஸ்டீரியோங்கிறத விட இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி ரீப்ராசஸ்ட் ஃபார் ஸ்டீரியோ. இப்ப இந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா S/MOCE. So S is denotes for stereo. புரியுது. இது வந்து D is not stereo but it is reprocessedக்கான கோடு D. இப்ப நீங்க ECLP ன்னு வரும் அந்த கப்ளிங் நம்பர்ஸ்ல, ECSD ன்னு வரும். SD வந்தாலே it is stereo. அப்ப இது S வந்தா அது ஒரிஜினலா ஸ்டீரியோ. D வந்தா நம்ம இதுல நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல டிஜிட்டலுக்கு D யூஸ் பண்றோம். அன்னைக்கு டிஜிட்டல் இல்லாதப்பவே அத ஒரு விதத்துல வந்துட்டாங்க. ஆமா, தீர்க்கதரிசி மாதிரி D ன்னு போட்டாங்க. சிறப்பு. இந்திய அளவுல வந்து இசைத்தட்டுகள் வந்து நம்ம மோனோ, ஸ்டீரியோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இசைத்தட்டுக்கள்ல வந்து வகை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரிக்கிற வகைப்பாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூலப்பொருள் எதனால அந்த இசைத்தட்டு உருவாக்கப்படுது அப்படிங்கிற அந்த மூலப்பொருள் ஒரு வகை. ஆமா. இன்னொன்னு அந்த இசைத்தட்டு சுழலும் வேகம். ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சுற்றுக்கள் சுற்றுகிறது, ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னு சொல்றோம், RPMனு சொல்றோம். அந்த வகையில பிரிப்பு இருக்கும். இது இல்லாம அளவு இருக்கும். அந்த அந்த வட்டமான இசைத்தட்டினுடைய விட்டம் இருக்கு, அதாவது டயாமீட்டர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 7 இன்ச்சு, 10 இன்ச்சு,
12 இன்ச் அந்த மாதிரி அந்த இருக்கு மாதிரி. இல்லையா? நம்ம முதல் 2 பாகங்கள்ல வந்து நம்ம ஷெல்லாக் இசைத்தட்டு வந்ததுக்கு அப்புறம் வைனல் வந்ததுன்னு நம்ம பேசலாம். ஆமா ஆமா. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உருளை சிலிண்டர் இசை ரெக்கார்டுகள் இருக்கியா, அந்த ரெக்கார்டுகளுக்கு வந்து வேக்ஸ் கொண்டு கூட, அதாவது மெழுகு வச்சு கூட பண்ணியிருந்திருக்காங்க. ஆமா, எல்லாமே அந்த காலத்துல எல்லாமே வேக்ஸ் ரெக்கார்டிங் தான். நாம இப்ப லேக்கர்ல வந்து எடுக்கிறோம், இப்ப இந்த பிரசன்ட் எல்பிக்கெல்லாம் லேக்கர்ல எடுக்கிறோம். அப்பல இருந்து வந்து வேக்ஸ்ல தான் மாஸ்டர் பண்ணி அதுல மாஸ்டரிங் பண்றது வேற. நான் சொல்றது என்னன்னா, அந்த ரெக்கார்டுகள் உருவாக்கப்பட்ட விதமே வேக்ஸ் கோட்டட், அது அட்டையில இருக்கக்கூடிய உருளையில வேக்ஸ் கோட்டிங் பண்ணி கொடுக்கணும் பண்ணிருக்காங்க. ஆமா. அந்த மாதிரி ரெக்கார்டுகள்லயும் மெழுகு இசைத்தட்டுகள் உண்டா? இல்ல இல்ல இல்ல. அப்போ அது வந்து அப்போ முழுக்க இசைத்தட்டுகளுடைய ஆரம்பமே ஷெல்லாக் தான். அதுல வந்து நீங்க மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் லேக் வாஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ வேர்ல்டு வார் டைம்லையும் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து தான் அமெரிக்காக்கோ லண்டனுக்கோ மித்த உலக நாடுக்கு இந்த லேக் மெட்டீரியல் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஷெல்லாக் மெட்டீரியல். சரி, ஆமா. ரெக்கார்டு தயாரிக்கிறதுக்கான அந்த லேக் மெட்டீரியல் வந்து இங்கிருந்து தான் வந்து அப்பெல்லாம் பிரிட்டிஷோட ஆதிக்கம் தானே, அதனால அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு லேக் மெட்டீரியல் அங்கெல்லாம் அபண்டன்ட்டா கிடையாது. இங்க நேச்சுரலி இட் இஸ் அபண்டன்ட். அப்போ உலக அளவுல வந்து இசைத்தட்டுகள் உருவாக்குனதுக்கு ஒரு மூலப்பொருள் பெர்லினர் எப்படி காரணமா அமைஞ்சாரோ அது மாதிரி இந்தியாவும் அதுல ஒரு பெரிய பங்கு கொடுத்திருக்கு. மூலப்பொருளை ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லையா அது. அடுத்து இப்போ வைனல் இசைத்தட்டுகள்னு பாக்குறோம் இல்லையா, அது வந்து பிளாஸ்டிக், வைனல் பிளாஸ்டிக், பாலி வைனல் குளோரைட் சொல்லக்கூடிய இசைத்தட்டுகள். இது இல்லாமல் வேறு மூலப்பொருட்களை வைத்து உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக்ல பண்ணாங்க. பட் தட் இஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் குழந்தைகளுக்கான பாடல்கள் நர்சரி ரைம்ஸ். அது வந்து வைனல் பிளாஸ்டிக் கிடையாது. அதுலயுமே வந்து அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் இதுல கலர்ஃபுல்லா பிளாஸ்டிக்ல பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து பண்ணாங்க. நீங்க 1970களில் நம்ம இந்தியன் வைனல் இபி ரெக்கார்ட்ஸ், மெயின்ல இபி எல்பி கிடையாது, இபி ரெக்கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கி சவுண்ட் வரும், தட்னா டக் 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 டக்னு சவுண்ட் வரும். ஆமா ஆமா. நீங்க அதே மாதிரி 80களில் போட்ட ஒரு இபி ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கோட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த இனிஷியலா அந்த 1971 இருந்து 75 நினைக்கிறேன், அந்த 75-76 வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயினா அந்த ஓடியன் லேபிள் கெட்டியா இருக்கும், வளையும் தன்மை கூட இருக்காது. ஆமா, ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணாங்க. சோ வைனலுக்கு பதிலா இந்த மெட்டீரியல்ஸ் ஸ்டெர்லைட்டோ என்னமோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பண்ணாங்க. பட் அதுல என்ன ஒரு டிராபேக் வந்ததுன்னா, அது புதுசா இருக்கிற வரைக்கும் ஒன் ஆஃப் தி எக்ஸலென்ட் மெட்டீரியல். அதுல ஏதாச்சும் ஒரு சிறு டேமேஜ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் டு தி டஸ்ட்பின். அதுல நீங்க ஒன்றும் கேட்க முடியாது. கிட்டத்தட்ட ஷெல்லாக்கினுடைய குறைபாடுகள் அதுக்கும் வருது. அப்புறம் தான் அது வந்து அதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி அது காஸ்ட் ஃபேக்டர் கம்மி. அகைன் எல்லாமே வந்து அடித்தளம் பாத்தீங்கன்னா மக்கள் குறைவான விலையும் கொடுக்கணும், தரமாவும் இருக்கணும், உடையவும் கூடாது. அந்த பரிமாணம். அது தவிர பிளாஸ்டிக் நீங்க சொன்னீங்களா, அது இல்லாம வேற பொருள்களும் இருக்கா? இருக்கு. கார்ட்போர்ட்ல பண்ணாங்க. கார்ட்போர்ட் ஷீட்ல வந்து உங்களுக்கு ட்ராக் வந்து விழுகுது. அது ஒரு ஃபிலிம் மாதிரி கொடுத்து அது வச்சிருக்கீங்களா? இருக்கு. அது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து 78 RPMல பண்ணாங்க. இப்போ இது வந்து வைனலோ வேற இதோ கிடையாது, வெறும் அட்டை மேல பாத்தீங்கன்னா இந்த லேமினேஷன் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும், அதுதான் அந்த ட்ராக் ரன் ஆகும். ஆனா இதுல ட்ராக் இருக்கிறதே தெரியல. இப்போ இது வந்து என்ன ரெக்கார்டு? இது வந்து அமெரிக்கா விசிட், பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா விசிட் போனப்போ, அந்த நேரத்துல இருந்தா நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் போனப்போ அங்க ஸ்பீச் கொடுத்தாரு இல்லைங்களா, அங்க பார்லிமெண்ட்ல ஏதோ பப்ளிக் மீட்டிங்ல அதனோட ஸ்னிப்பெட்ஸ், அதனோட பகுதிகளை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி அருமை, ரொம்பவும் சிறப்பு. அப்ப இது வந்து இதுவும் அது சிமிலர் தான், ஜவஹர்லால் நேருவோட ஸ்பீச் தானுங்க. இதுவும் அட்டையில் உருவாக்குனது. அப்ப வைனலுக்கு அப்புறம் அட்டையும் ஒரு பொருளாக பயன்படுது. ஆனா இது வந்து பாடல்கள் பதிவு பண்ணி வரல. இது ஒன்லி அந்த லீடர்ஸோட ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி மட்டும்தான், சினிமா பாடல்கள் வரல. இது பாருங்க ஒரு சின்ன சைஸ். அப்ப இதுவும் அட்டை தான். இதுவும் அட்டை. ஆனா இது பார்த்தா ஒரு ரெக்கார்டு மாதிரியே இல்லையே, போஸ்ட் கார்டு மாதிரி. ஆமா, வட்டமான பதிவுகள் தெரியுது. ஆனா சதுரமா இருக்கு. ரவுண்டா இருக்குது. இதுவும் ஸ்கொயர்.
அப்ப இது சுத்தும் போது அப்படியே தான். ஏன்னா இது மையத்தை முன்னிலைப்படுத்தி சுத்துறதுனால அப்படியே சுத்தும். ஆனா பாட்டு வந்து பதிவாகிறது வந்து அந்த ட்ராக் தெரியும் பாருங்க. ஆமா. இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2.5 minutes to 3 minutes அளவு தான் வரும். அட்டை தவிர சவுண்ட் ஷீட்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, சவுண்ட் ஷீட்ஸ் மாதிரி தின் பிளாஸ்டிக். இதுதான் நீங்க சவுண்ட் ஷீட்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ இதுல வந்து இத வந்து நீங்க போட்டு இத சொல்ல இல்ல இதுல வந்து என்னன்னா நம்ம கீழே ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், ஒரு வேற ஒரு ரெக்கார்ட் வைக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா நம்ம இதுல வந்து ஸ்டைலஸோட வெயிட்டுக்கு இது நின்னுடும், சுத்தாது, சுழலாது. இது கூட்டணி இல்லாம பயணிக்காது. இது எல்லாமே ஒரு என்ன சொல்ற விஞ்ஞானத்தின் பரிமாற்றம் தான். அது எப்படி எல்லாம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். அப்படி இதெல்லாம் வந்து பாடல்கள் கிடையாது, எல்லாமே வந்து ஒரு படத்துக்கான மார்க்கெட்டிங். அப்ப எல்லாம் அந்த கடைகள்ல வந்து இது போடுறதுக்கு இது ஒரு ஃபேன்சி, அவ்வளவுதான். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தது பாத்தீங்கன்னா சவுண்ட் ஷீட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுவும் ஒரு வகை. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் 78 சுற்றுக்கள் ஒரு நிமிடத்துக்கு சுற்றக்கூடிய 78 RPM பார்த்தோம், 45 RPM பார்த்தோம், 33 பார்த்தோம். இது இல்லாம இது 8 RPM இருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இல்ல அவ்வளவுதான். அப்ப இது 8 RPM, அதாவது ஒரு நிமிடத்துக்கு 8 சுற்றுகள் மட்டுமே சுற்றக்கூடிய. அப்ப இதுக்கான பிளேயர் தனி பிளேயர் தான். இப்ப நம்ம இது பயன்படுத்துற முடியாது. நீங்க 4 மடங்கு ஸ்பீட் ஜாஸ்திங்க. அப்ப இது ஆமை வேகத்துல சுத்துமே. ஆமா, ரொம்ப ஸ்லோ. அப்ப இது நீங்க இது வரைக்கும் கேட்கவும் முடியாது, கேட்டதே கிடையாது. இந்த இதை பாட வைக்கிறதுக்கான பிளேயர் கிடையாது. அது தயாரிப்புல இன்னும் தேடி பிடிக்கணும் எங்கேயாச்சும். இந்த சேகரிப்பை நீங்க கேட்கணும்னா இதுக்கென்று ஒரு 8 RPMல சொல்லக்கூடிய ஒரு ரெக்கார்ட் பிளேயரை ஒரு கம்பெனி உருவாக்கி கொடுத்தாதான் முடியும், இல்லாட்டி முடியாது. ஆனா முதற்கால காலகட்டங்கள்ல அது இருந்திருக்கு. இங்க இந்தியால ஜாஸ்தி இல்ல, பட் வெளிநாடுகள்ல இருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து மூலப்பொருட்களை வச்சு வகைப்படுத்தணும் இல்லையா? ஷெல்லாக்கு, பிளாஸ்டிக், வைனல், அப்புறம் வைனல் மாதிரியான ஒரு வளையத்தல் தன்மையுடைய ஒரு பிளாஸ்டிக்னு சொல்லலாம். அப்புறம் தின் பிளாஸ்டிக், அதாவது மெல்லிய இழை போன்ற ஒரு பிளாஸ்டிக், இப்போ நம்ம ஷீட்டுன்னு சொல்றோம் அந்த ஷீட்டு. அது இல்லாம கார்ட்போர்டு, அட்டையில உருவாக்கக்கூடிய இசைத்தட்டு. இது தவிர வேகங்கள் அடிப்படையில் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் 45 RPM, 78 RPM, 33 1/3 அந்த RPM தான் நம்ம இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் 16 RPM இருக்குது. அது உண்மையான எனக்கு தெரியல. அப்போ இருக்கு. ஆனா உங்ககிட்ட தான் இப்ப பார்த்தா 8 RPM 8 RPMல ஒரு ரெக்கார்டா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. பெரிய விஷயம் தான். இதற்கு முந்தைய பாகங்களில் இசை பதிவுகள், இசைத்தட்டுக்கள், உருளை பதிவுகள் உருவான வரலாற்றை பற்றி பார்த்திருந்தோம். இந்த பதிவில் இசைத்தட்டினுடைய வகைப்பாடுகளை, கிளாசிஃபிகேஷன்ஸ், பல்வேறு வகையான இசைத்தட்டுக்களினுடைய அமைப்பு, அது எப்படி உருவாகின்றன, அதனுடைய வளர்ச்சி நிலை என்ன, இப்போ எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டும். அதை பற்றிய கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் சரியான ஒரு பங்களிப்பாளராக நாம் கருதியது நண்பர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை. இதற்காக அவரை சந்தித்து நம்ம அவருடைய இல்லத்திலேயே அவருடைய இசை சேகரிப்புகளின் முன்னரே நின்று இதையெல்லாம் படமாக்க வேண்டும் என்று கேட்டபோது மிகவும் அன்புடனும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் இதை செய்ய அனுமதி அளித்தார். அவருடைய இல்லத்தில் நாம் சந்தித்த போது ஒரு துளி கூட சளைத்து கொள்ளாமல் ஆர்வமாக முன்வந்து அத்தனை பதிவுகளையும் எடுத்து கையில் கொடுத்து இதை தொட்டு பாருங்க என்று சொல்லி உணர்வுகளை கடத்தி நம்மோடு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அந்த விதத்தில் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம பெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 3ஆம் பாகத்தில் அவருடைய பங்களிப்பு மிகவும் அருமை. இன்னும் நிறைய கருத்துக்கள் நம்ம அடுத்து வரக்கூடிய பாகங்களில் பார்க்க இருக்கிறோம். இதுவரை வரலாறுகள், வகைப்பாடுகள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ தொழில்நுட்பம், அதை பற்றி நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது. அனலாக் மற்றும் டிஜிட்டல் இசையினுடைய பரிணாமங்கள், அதோட எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த கேட்டல் இன்பம் தொடரின் நோக்கமாக கருதப்படக்கூடிய கேட்டு இன்புறுவது எப்படி, முழுமையாக அதை சிறப்பாக கேட்டு இன்புறுவது எப்படி என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய பகுதிகளை ஆர்வத்துடன் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த தொடரின் 3வது பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.